வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும். அதில் நோ சேஞ்ச் அண்ட் நோ காம்ப்ரமைஸ் என IAS, IPS உடனான மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பெண்களின் பாதுகாப்பிற்கு உரிய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் செய்தே ஆக வேண்டும் எனவும் உத்தரவு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பொறுத்தவரை சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். தனிநபர் தலையீடு இருக்காது. IAS, IPSகள் உடனான மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுரை. கோயில் திருவிழாக்கள், அரசியல் பேரணிகள் மற்றும் பொது நிகழ்வுகளின் போது நெரிசல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஆணை. பொதுப்பணி, அறநிலையத்துறை, தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து முன்கூட்டியே செயலாற்ற அறிவுரை. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க IPS அதிகாரிகள் முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். லஞ்ச லாவண்யம் இன்றி வெளிப்படை தன்மையோடும் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று 2வது நாளாக நடைபெறுகிறது IAS, IPS அதிகாரிகள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அரசு திட்டங்களை முறையாக செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. கரூர் மாவட்ட அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமா. சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரிடம் கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ள C விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் இருவரும் நாளை மறுதினம் இணையலாம் என தகவல். ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் MLAக்களை விலைக்கு வாங்குவது மக்களுக்கு இழைக்கும் துரோகம். அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி X தள பதிவு. அதிமுக MLAக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து வருவது ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என இதனை எளிதில் கடந்து செல்ல முடியாது என்றும் VCK தலைவர் திருமாவளவன் கருத்து. ஏற்கனவே நான் இதே போல ஒரு சம்பவம் நடந்தபோது சொன்ன பதில்தான். இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல. இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரமாகவும் கடந்து செல்ல முடியவில்லை. திருச்சி கிழக்கு தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட மாட்டேன். VCK தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். முதல் நாள் சந்திப்பிலேயே இடைத்தேர்தல் எதிலும் நான் பங்கேற்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் ஊகங்களாக செய்திகளை பரப்புகிறார்கள். தாவேக்காவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் நாங்கள் தரவில்லை. நாங்கள் இந்த இலாக்காவை மாற்றித்தார்கள் என்றும் கேட்கவில்லை. திருச்சி கிழக்கிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. இவையெல்லாம் ஊடகங்களே பரப்புகிற ஊகங்களாக இருக்கின்றன.
போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களை பாடம் புகட்டுவார்கள் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முட்டு சந்தில் சிக்கிக் கொண்ட திமுகவுக்கு இனி டேக் டைவர்ஷன் என்ற பேச்சுக்கே வழியில்லை என தவேக ஐடி விங் விமர்சனம். கோட்டையிலேயே ரீல்ஸ் போட்டவர்தானே, உங்களுக்கு தெரியாத ரீல்ஸா, ரியாலிட்டி புரியாமல் ரீல் விடுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நெய்வேலி என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்க முயலும் மத்திய அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்று என்எல்சி பங்குகளை தமிழக அரசே வாங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் மாணிக்கம் தாக்கூர். சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொறுப்புகளை ஒப்படைத்தார் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கட்சியை தொட்டால் திமுக, பாஜக, அதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் திருப்பி அடிப்போம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். அல்லது இளங்கோவட்ட அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு வேற யாரு பேரை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சுனா பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வேலை பார்த்து நாங்கள் பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம், ஜெயிந்த்னு கோஷம் போடுறது, சேவதாளி சலிட்டு வாங்குறது, இதுல நாங்க பாட்டுக்கு இருப்போம். நாங்க பாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதீங்க. நாங்க பாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்க. அந்தமானில் துறைமுகத்திற்காக பிரதமர் மோடி செய்வதும், மேகதாது விவகாரத்தில் டி.கே. சிவகுமார் செய்வதும் தவறுதான். மேகதாது அணையில் கர்நாடக அரசை ஒரு செங்கலை கூட வைக்கவிட மாட்டோம் என மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். மிக தெளிவாக இருக்கிறோம். மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறீங்க? மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சை கேட்டு சமயோசிதமாக யோசித்திருந்தால் காங்கிரசின் தலைவிதியே மாறியிருக்கும். 70 எம்எல்ஏக்கள், துணை முதலமைச்சர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் சுழல்கிற விளக்கு காரில் வலம் வந்திருப்பார்கள் என அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு. மாணிக்கம் தாக்கூர் உங்கள் குரலுக்கு செவிதாய்த்திருந்தால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிதியே மாறி இருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்க்க முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை தவேக மற்றும் கூட்டணி கட்சிகள் கூட்டம். ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன், மதிமுக தலைவர் வைகோ ஆகியோருக்கு அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் அழைப்பு. ஜனநாயக ஆட்சியை கவிழும் என்று சொல்வது முறையான பேச்சு ஆகாது. மக்கள் ஆதரவு இருக்கும் வரை ஜனநாயகத்தில் எதையும் கவிழ்க்க முடியாது என மு.க. ஸ்டாலினுக்கு ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் பதிலடி. ஜனநாயக ஆட்சியை கவிழும் என்று சொல்லுகிறது அது முறையான பேச்சாகாது. ஜனநாயகத்தில் எதுவும் கவிழ முடியாது. ஜனநாயகத்தில் எந்த ஆட்சியும் கவிழாது. ஏன்னா மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் உருவாக்கப்பட்ட ஆட்சி எதுவும் கவிழதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாமக நிறுவனர் ராமதாஸை நம்பியிருந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து நட்டாற்றில் நிற்கிறோம்.
ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க உள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ அருள் பேட்டி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் எதுவுமே இல்ல. நாங்க கண்டிஷன் போடுற அளவுக்குலாம் ஆளுங்க இல்ல. நாங்க என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து மட்டும் இல்ல, இவர் ஒரு ஒசூர்ல பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். ஏன்னா நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கிறது. ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் அளித்த விளக்கம் என்ன? விளக்க கடிதத்தை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகருக்கு கோரிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் தகுதி நீக்கம் குறித்த மனு மீது சபாநாயகர் குறித்த நேரத்தில் முடிவெடுப்பார். அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க புதிய குழு நியமனம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் வழங்கும் சிகிச்சைகளை அனுமதியின்றி ரீல்ஸ் வீடியோ எடுப்பது குற்றம். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சொந்த விருப்பத்தின் பேரிலேயே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தேன். தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கில் அம்பாசமுத்திரம் முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீனுக்கு எதிரான விபத்து வழக்கு தள்ளுபடி. வழக்கை மறு விசாரணை செய்ய திருப்பூர் நீதிமன்றத்தை அணுக பெங்களூரு புகழேந்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இறுதி விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதம் சார்ந்த பொது விழாவில் ஏற்ற தாழ்வுகளை அரசியலமைப்பு சட்டம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஒட்டுமொத்த கிராமத்தாலும் வழிபடப்படும் தெய்வம் அந்த முழு கிராமத்திற்கும் சொந்தம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். சென்னையில் ஆவின் பால் விநியோகம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தமிழ்நாடு அரசு விளக்கம். 2025 ஜூன் மாதத்தில் ஆவின் பால் விற்பனை 14.46 லட்சம் லிட்டராக இருந்த நிலையில் 2026 ஜூன் மாதத்தில் 14.82 லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளதாகவும் தகவல். பிப்ரவரி 22 மற்றும் மார்ச் 15ஆம் தேதிகளில் நடைபெற்ற குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. இணையதளத்தில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல். இரண்டாயிரத்தி 26-27 பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர்கள், நூலகர்கள் உள்ளிட்டோர் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாள் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர் மாவட்டம் ஒசக்குளம் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டையில் வளர்ந்த நிலையில் கரு. குழந்தைகளுக்கு வழங்கிய முட்டைகள் தரமற்று இருந்ததாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு.
ஆனி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றியும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சாமி தரிசனம். ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம். அழலே நம உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கடி திருவிழா கோலாகலம். புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் பங்கேற்று சாமி தரிசனம். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான விக்சித் பாரத் தொலைநோக்கு திட்டம். மத்திய அமைச்சகங்களின் செயலாளர்களுடன் பிரதமர் மோடி இன்று அவசர ஆலோசனை. செஷல்ஸ் நாட்டில் விமர்சையாக நடைபெற்ற 50வது தேசிய தின கொண்டாட்டம். இந்திய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பின் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி. C'est le commencement dans les blancs, on balance la main droite. Il nous peut être bonne platounette, hein. Autres amis de la main droite et autres nos camarades balancer ça. Balance de la main gauche. Et là nous un premier ministre Narendra Modi. செஷல்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் புறப்பட்ட பிரதமர் மோடியை உற்சாகத்துடன் அனுப்பி வைத்து இந்திய வம்சாவளியினர். பாதுகாப்பு, வர்த்தகம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பெட்ரோல், டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடுகள் நாளை முதல் தளர்வு. மேற்காசிய போர் பதற்றம் குறைந்து வரும் நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான 2ஆம் கட்ட பாதுகாப்பு படை விருது வழங்கும் விழா. மேஜர் ஜெனரல் மன்தீப் சிங் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை குறித்த சர்ச்சையில் நியாயமான விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கை உடனே விசாரிக்காவிட்டால் வானம் இடிந்து விழுந்து விடாது எனவும் ஆவேசம். அயோத்தி நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் யாரும் வாதாடக்கூடாது. ஃபைசாபாத் மாவட்ட வழக்கறிஞர்கள் முடிவு மீறினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம் எனவும் எச்சரிக்கை. நடப்பு கல்வியாண்டில் CBSE 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கு மும்மொழி கொள்கையில் இருந்து விலக்கு. மாணவர்களின் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு தளர்வை அறிவித்தது CBSE நிர்வாகம். அமெரிக்கா, ஈரான் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் இன்று மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை. இடைக்கால ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக பரஸ்பரம் இரு நாடுகளும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜப்பானை வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது பிரேசில் அணி. 1-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியேறியது ஜப்பான். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனி அணியை வீழ்த்தி பராகுவே அணி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேற்றம். 3-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்து தொடரை விட்டு ஜெர்மனி வெளியேற்றம். இங்கிலாந்துக்கு எதிரான ட்ரெண்ட் பிரிட்ஜ் டெஸ்ட் போட்டியில் 160 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல்.